அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே, நண்பிகளே. சமீப காலமாக இந்த திருமண உறவு அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது இருவருக்குள் இருக்கக்கூடிய புரிதல் குறைஞ்சு போகிறது காரணமா, இல்லை வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் காரணமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அலசப்படுது. ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிற உறவில் நீங்கள் எப்படியாவது ஜெயிச்சு உங்களுடைய காதல் வாழ்க்கையை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 6 முக்கியமான கட்டங்களை நீங்கள் தாண்டி வரணும். அப்படி இந்த 6 முக்கியமான கட்டங்களை தாண்டி வரும்போது தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய காதலும் அன்பும் நிலைத்து நிற்கும். அப்போது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது ஒரு நல்ல மரம் எப்போதும் கெட்ட பழங்களை தருவது அரிது. ஆனால் ஒரு அழுகிய மரம் ஒருபோதும் உங்களுக்கு நல்ல பழங்களை தராது. ஆகவே கிளையில் ஏறுவதற்கு முன் அதன் வேர்களை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல மரம் எப்போதும் கெட்ட பழங்களை தருவது அரிது அப்படின்னா, ஒரு நல்ல மரம் எப்போவுமே அழுகி போன பழங்களை உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது, ரொம்ப ரேராக கொடுக்கும். ஆனால் அழுகிய மரம் ஒருபோதும் நல்ல பழங்களை உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது. ஒரு மரம் பட்டு போச்சு, அழுகி போச்சுன்னா அதுலேருந்து ஒரு நல்ல பழம் கிடைக்க போதா? கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. அப்படி என்றால் திருமணமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஒரு நல்ல திருமணமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, காதலோடு இருப்பீங்க, அன்பாக இருப்பீங்க, இறுதி வரைக்கும் நீடிச்சு நிலைச்சு வாழ்வீங்க. இல்லை ஒருவேளை அந்த திருமணம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, எப்படி அழுகின மரத்துலேருந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்காதோ அதே போல ஒரு கெட்டுப்போன ஒரு திருமணத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையோ ஒரு நிம்மதியோ உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அப்போது என்ன மாதிரி துணையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த துணை கூட நான் சொல்லக்கூடிய அந்த 6 கட்டங்களை எப்படி சரியாக கடந்து வரீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும். ஏன்னா அந்த திருமணத்தில் 6 தனித்துவமான கட்டங்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பெரும்பாலான தம்பதிகள் இந்த 3வது கட்டத்திலேயே கைவிட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. இந்த 3வது கட்டத்திலேயே அப்செட் ஆகி அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் கம்மியாயிடுது. பிரிஞ்சு போகலைன்னா கூட இந்த 3வது கட்டத்திலேயே ஒரே வீட்டில் 2 பேரும் தனித்தனியாக இருக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுறாங்க. அந்த 3வது கட்டம் என்னன்னு சொல்லி தொடர்ந்து கேளுங்க. ஆனால் இந்த 3வது கட்டத்தை கடந்து 4, 5, 6 அப்படிங்கிற கட்டங்களுக்கு போறவங்க தான் மிகப்பெரிய ஒரு நீடித்த ஒரு பிணைப்பை அவர்களுக்குள் வளர்த்து கொள்கிறார்கள். ஒரு நீடித்த ஒரு காதலை அவர்களுக்குள் வளர்த்து கொள்கிறார்கள். இந்த சமுதாயம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை முறையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். சரி, ஓகே. அப்ப இதுல 1வது கட்டம் அப்படின்னா என்னன்னா, இதுல முதல் கட்டம் மிக மிக எளிதான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இங்க எல்லாமே எந்த விதமான சிரமமும் இல்லாம நடக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அதாவது நீங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரசிப்பீங்க, நிறைய பேசுவீங்க, நிறைய சிரிப்பீங்க, ஒன்னா டைம் இருப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம் ரொம்ப வலுவா இருக்கும். இந்த உலகத்திலே ஆத்மார்த்தமான கப்பிள்ஸ் நம்ம தான், ஆத்மார்த்தமான ஜோடி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நிறைவு ஒன்று கிடைக்கும். இதுல குறைகள் அப்படிங்கிறத பெருசா நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அதெல்லாம் ரொம்ப கடினமா இல்லாம ரொம்ப மென்மையாக நீங்க தீர்த்துக்குவீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு தேனிலவு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் உங்களுக்குள் மிக ஆழமான ஒரு வலுவான ஒரு ஈர்ப்பை உருவாக்கிடும். ஆனால் இது தற்காலிகமானது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உண்மையான திருமணத்தின் அடித்தளம் கிடையாது. இங்கதான் ஆரம்பிக்குது. உண்மையான திருமணத்தின் அடித்தளம் அப்படிங்கறது இனிமேல் நீங்க எப்படி கடந்து வரப்போறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ 2வது கட்டத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, இந்த 2வது கட்டம் தான் உங்கள் வாழ்க்கைக்குள் யதார்த்தத்தை கொண்டு வருது. உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், இதுவரைக்கும் நீங்க அவங்க கிட்ட பார்க்காம இருந்த பழக்கங்கள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், இது எல்லாத்தையுமே இந்த 2வது கட்டம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய துணைவர் உங்களை எப்படி கையாளுறாரு, உங்களுடைய மன அழுத்தத்தை எப்படி கையாளுறாரு, இல்ல ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா செய்யாம போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன எரிச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த 2வது கட்டத்துல யதார்த்தமா வெளிப்பட ஆரம்பிக்கும். இங்க உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் வாழ்க்கையோட சேர்ந்து போறதுனால கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் இங்க ஜாஸ்தியா இருக்குது. அதாவது ஏற்கனவே நீங்க காதலிக்கும் போது கல்யாணம் ஆன புதுசுல நாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த கட்டத்துல நீ நான் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த 2வது கட்டத்துல தான் உருவாகுது. இப்பதான் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல இந்த 3வது கட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதுன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது உங்களுடைய அதிகார போராட்டத்தை உள்ளடக்கிய ஒரு கட்டம். இங்கதான் பெரும்பாலான திருமணங்கள் தோல்வியடையுது அப்படின்னு சொல்லலாம். இங்க இருவருக்குள் அகங்காரம் மேலோங்கி நிற்கும். வாக்குவாதங்கள் ரொம்ப கசப்பா மாறி பிரச்சனைகளை தீர்க்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனையில யார் ஜெயிக்கிறது அப்படிங்கறதுல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. பழைய பிரச்சனைகளை மாறி மாறி கிளறிக்கிட்டே இருப்பாங்க. சண்டைகள் ரொம்ப நீண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கும்.
சில சமயங்களில் மௌனமான புறக்கணிப்பு அப்படிங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்கும். தனித்தனியாக தூங்கக்கூடிய ஒரு விஷயமும் இங்கே தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டம் இந்த 3வது கட்டம் உங்களுடைய அர்ப்பணிப்பை மிக மிக ஆழமாக சோதிக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கட்டத்தில் தான் தம்பதிகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தகவல் தொடர்புகளையும் உணர்ச்சி கட்டுப்பாடுகளையும் விட்டு கொடுக்கறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வரணும். அப்படி நீங்கள் கற்றுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான திறன்கள் நீங்கள் வளர்த்துக்கல அப்படின்னா, பெரும்பாலான உறவுகள் இந்த 3வது கட்டத்திலேயே முடிஞ்சிடுறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது 4வது கட்டத்துக்கு நான் போகிறேன். 4வது கட்டம் அப்படிங்கிறது இதில் தாக்கு பிடிச்சி வர்றவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை, ஒரு கன்சிஸ்டன்சியை கொண்டு வருது, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வருது. இதுக்கு மேலே பிரிஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரிதல் வளர ஆரம்பிக்குது. இருவருக்குள் ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கணிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்குது. ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒருத்தங்க மரியாதை கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்குது. வாக்குவாதங்கள் உங்களுக்குள்ள கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்குள் கொஞ்சமாக அமைதி நிலவ ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் இருந்ததை விட இப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த காதல், ஈடுபாடு, ஆர்வம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே கூட உங்களுக்குள் ஒரு நம்பகத்தன்மை ஒன்று உருவாகும். அந்த நம்பகத்தன்மையினால உங்களுக்குள் ஒரு அமைதி ஒன்று உருவாகும். இந்த அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய திருமணத்திற்கான ஒரு வலுவான ஒரு அடித்தளத்தை உங்களுக்கு உருவாக்கிறோம். இது 4வது. 5வது மிக முக்கியமான கட்டம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்போ 2 பேரும் கொஞ்சமாக சேர ஆரம்பிப்பீங்க. தனித்தனியாக இருந்த நிலைமையெல்லாம் மாறி கிட்டத்தட்ட ஒரு கூழ்ப்பணி அப்படின்னு சொல்லாமல் 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் இங்கே தான் ஆரம்பிக்குது. அது பணம், இல்லை குழந்தைகள், இல்லை தொழில், இல்லை வேலை, இல்லை உங்களுக்குள் இருக்கக்கூடிய பொறுப்புகள், இது சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே 2 பேரும் ஒன்றா சேர ஆரம்பிக்கிறீங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது பதில், நீ மாறிக்கோ நான் மாறிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பதில் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம். தனிப்பட்ட வளர்ச்சின்றது முக்கியம் கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இந்த 5வது கட்டத்தில் ஆரம்பிக்குது. இங்கே முரண்பாடுகளுக்கு பதிலாக உங்களுக்குள் ஒரு முதிர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வர ஆரம்பிக்குது. அப்போது இந்த மாதிரியான பகிரப்பட்ட ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது திருமணத்துக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்க்க ஆரம்பிக்குது. இந்த 5வது கட்டத்தில் தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்தது இறுதியானது இந்த 6வது கட்டம். இந்த 6வது கட்டம் உங்களுக்குள் ஒரு ஆழமான காதலை, ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கிடுது நண்பர்களே. முழுமையான நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த 6வது கட்டத்தில் தான் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. சரி பரவாயில்ல, அவர் தானே, பரவாயில்ல ஏற்றுக்கலாம் விடு, அவர் தானே, பரவாயில்ல விடு சொல்லிட்டு. அப்போ இந்த காதல் இந்த ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததோ, நீங்கள் எப்படிலாம் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்குது. இப்படியெல்லாம் தான் நம்ம வாழணும்னு நினைச்சோம், ஓகே இப்படி வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு போகிறது இந்த 6வது கட்டம் தான். நீங்கள் ஏன்னா ஒன்றாவே இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை, சிரமமெல்லாம் நீங்கள் சந்தித்ததுனால உங்களுடைய உறவு ஒரு பாதுகாப்பான உறவாக மாறுது. உங்களுக்குள்ள என்ன நடந்தாலுமே விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியை இந்த 6வது கட்டம் கொடுக்குது. இதுதான் நம்மளுக்கான வாழ்க்கை, இதுதான் திருமணம், இதுதான் உறவு, இதுதான் காதல் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான புரிதல் இந்த 5 கட்டங்களை தாண்டி இந்த 6வது கட்டத்தில் தான் உங்களுக்கு கிடைக்குது. இந்த 6வது கட்டத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 5 கட்டங்களை ரொம்ப மெச்சூரிட்டியோட, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ரொம்ப புரிதலோட, ரொம்ப காதலோட கடந்து வர வேண்டியது மிக மிக அவசியம். நண்பர்களே, நண்பிகளை, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான திருமணத்திற்கு ஆரம்ப கால உற்சாகத்தை தாண்டிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஆரம்ப காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், ரொம்ப உற்சாகமாக தான் இருப்போம், ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருப்போம். ஆனால் போக 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 அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா கூட அதையெல்லாம் தாண்டி சரி பண்ணக்கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது 2 பேருக்கும் வேணும். 2 பேரும் இணைந்து அந்த முயற்சியை செய்யும் போது தான் ஒரு ஆரோக்கியமான உறவு உங்களுக்குள் வளர ஆரம்பிக்குது. அப்போ இந்த 6 கட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒன்னொன்னா தாண்டி யாரெல்லாம் வரணும்னு யோசிக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள இந்த உறவை பற்றின ஒரு பயம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். இந்த உறவு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாமல் போயிடும். என்ன விதமான சவால்கள் வந்தாலுமே நம்மளால கண்டிப்பாக அதை ஜெயிச்சு நம்மளால காதலோடு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த 6 கட்டங்களும் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காதல் அப்படிங்கிறதும் கல்யாணம் அப்படிங்கிறதும் நாம் நினைச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய காதலை நீங்கள் எப்படி மென்மையாக அடுத்தவங்களை எடுத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய அக்கறையை எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் தாண்டி வரும்போது தான் உங்களுடைய காதல் அடுத்தவங்களால புரிந்து கொள்ளப்படுது. இதெல்லாம் தாண்டி வரும்போது தான் உங்களுடைய அன்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்படியெல்லாம் ஏற்றுக்கும் போது தான் நீங்கள் 2 பேரும் நீண்ட காலம் இணைந்து சந்தோஷமாக வாழ்வீங்க.
அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.